கடலூர் மேற்கு மாவட்டத்தில் இன்று மாற்றுக் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார்கள். இதில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் மற்றும் அருள்மொழிதேவன் எம்.எல்.ஏ., கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் இவர்களின் முன்னணியில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு கழகத்தின் மூத்த முன்னோடிகள், மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூர் கிளை கலந்து கொண்டார்கள். கடலூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் எழில்குமார். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அது முக்கியம் இல்ல, அதோட மிகப்பெரிய பொறுப்பு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் தொடங்கிய இயக்கம், அம்மா கட்டி காட்ட இந்த இயக்கத்துக்கு கழகத்துடைய தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். இதுதான் அதிமுக. சாதாரண ஒரு தொண்டர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வர முடியும், முதலமைச்சராக வர முடியும் என்றால் உலகத்திலே, இந்தியாவிலே ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வேற எந்த கட்சியிலும் நடக்காது. திமுக நடக்குமா? கருணாநிதிக்கு பிறகு அவர் மகன் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி, மன்னராட்சி. காங்கிரஸ் எடுத்துக் கொண்டால் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, நீங்க ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, லல்லு பிரசாத், ராபரி தேவி, அவன் மகன். அங்க பார்த்தா உத்தரப்பிரதேச பார்த்தா அகிலேஷ் யாதவ், அகிலேஷ் யாதவ். இப்படி எந்த மாநிலம் எடுத்துக்கொண்டாலும் வாரிசு அரசியல். ஆனால் வாரிசு அரசியல் இல்லாமல் தொண்டர்களை நம்பி நடத்துகின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். Tamil Nadu Today Magazine Awards 2026. For more updates, follow Tamil Nadu Today website.